ஸ்ரீ டிவி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். ஆவணி மாசத்துல கொண்டாடப்படும் திருவிழாக்கள்ல ஒன்று ஆவணி மூலம். 27 நட்சத்திரங்களில் மூல நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் கேத்து பகவான். இவர் ஞானத்தை குறிப்பவர். அதனால தான் கல்விக்கு அதிபதியான கலைமகள் அவதரித்தது மூல நட்சத்திரத்துல. வீரத்திற்கும் பக்திக்கும் உதாரணமாக விளங்கும் ஆஞ்சநேய பெருமான் அவதரித்ததும் மூல நட்சத்திரத்தில். மற்ற மாதங்களில் வரும் மூல நட்சத்திரத்தை விட ஆவணி மற்றும் மார்கழி மாதங்களில் வரும் மூல நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதிலும் ஆவணி மூலம் பல சிறப்புகளை கொண்டது. சிவபெருமானை வழிபட சிறந்த நாளாகும் இது. சிவபெருமான் தனது முக்கியமான திருவிளையாடல்களை நிகழ்த்தியது இந்த ஆவணி மூல நட்சத்திர நாளில்தான். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடந்தபோது ஆலகால விஷம் முதலில் வந்தது. அந்த விஷத்தின் வீரியத்தில் இருந்து உலக உயிர்களை காப்பதற்காக நம் சிவபெருமான் அதை அருந்தினார். இதை பார்த்த பார்வதி தேவி விஷம் ஈசனின் தொண்டையை விட்டு கீழே இறங்காமல் இருப்பதற்காக அவர் தொண்டையை தன் கரங்களால் பற்றினார். அதனால விஷம் அவர் கழுத்திலே தங்கி நீலகண்டர் என்ற பெயர் பெற்றார். இந்த நிகழ்வு நடந்தது ஆவணி மூலம் என்று புராணங்கள் தெரிவிக்கிறது. மாணிக்கவாசக பெருமான் பாண்டிய மன்னனின் அமைச்சராக இருந்த பொழுது மன்னன் குதிரைகளை வாங்குவதற்காக கொடுத்த பணத்தில் அவர் ஈசனுக்கு கோவில் கட்டும் திருப்பணி மேற்கொண்டார். இதனால கோபம் கண்ட பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகர் தன் கடமையில் இருந்தும் மன்னனின் கட்டளையில் இருந்தும் மீறியதற்காக சிறையிலே அடைக்கப்பட்டு பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார். அவரை விடுவிப்பதற்காக சிவபெருமான் காட்டில் உள்ள நரிகளை பரிகளாக, அதாவது குதிரைகளாக மாற்றி மதுரைக்கு கொண்டு வந்து மாணிக்கவாசகரை சிறையில் இருந்து மீட்டார். இந்த லீலை ஈசன் நிகழ்த்தியது ஆவணி மூல நட்சத்திர தினத்தன்று. இதே காலகட்டத்தில் வைகை நதி பெருக்கெடுத்து ஓடியது. வைகை ஆற்றின் கரைகளை சீர்படுத்தி பலப்படுத்தவும் மதுரை மக்களுக்கு பாண்டிய மன்னனால் கட்டளை இடப்பட்டது. பாண்டிய மன்னனின் கட்டளைப்படி சீர்படுத்தும் வேலை மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. அவ்வூரில் வந்தி என்ற மூதாட்டி பிட்டு விற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார். வைகை ஆற்றின் கரையில ஒரு சிறு பகுதியை மண்ணை கொண்டு அவள் சீர்படுத்த வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது அவளுக்கு. முதுமை காரணமாக அவரால் தனது பகுதி வேலையை செய்ய முடியவில்லை. இதனால மற்றவர் உதவியை நாடினார் வந்தி பாட்டி. அப்போது சிவபெருமான் ஒரு இளைஞனாக கூலி ஆள் வடிவில் வந்து அவளுக்கு தான் உதவுவதாகவும் அதற்கு கூலியாக அவள் செய்யும் பிட்டின் உதிர்ந்த பிட்டை ஊதியமாக தருமாறு கேட்டார். மூதாட்டியாரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் அன்று பாட்டி செய்த அத்தனை பிட்டும் உதிர்ந்து விடவே அத்தனையும் தன்னுடைய ஊதியம் என்று கூறி அதை உண்டு பின் தனது வேலையை செய்ய மூதாட்டியிடம் விடை பெற்று ஆற்றங்கரைக்கு சென்றார். ஆனால் ஆற்றங்கரைக்கு சென்ற அந்த இளைஞன் ஆடி பாடி வேலையை செய்யாமல் ஆற்றங்கரையிலேயே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கினார். அப்போது வேலையை மேற்பார்வையிட வந்த பாண்டிய மன்னன் வந்திக்கு ஒதுக்கப்பட்ட கரைப்பகுதி மட்டும் பலப்படுத்தப்படாமல் இருப்பதைக் கண்டு அதை செய்ய வந்த கூலி ஆளை எழுப்ப அது பலன் அடிக்காது போகவே கோபம் கண்ட மன்னன் அந்த இளைஞனுக்கு தண்டனை வழங்கினார். அந்த தண்டனை ஒரு சவுக்கடியாக அமைந்தது. சிவபெருமானுக்கு கிடைத்த சவுக்கடியை உலக உயிர்கள் அனைத்தும் உணர்ந்தது. பாண்டிய மன்னனும் உணர்ந்தான். மறுகணம் அங்கே கூலி ஆளும் காணவில்லை. அடைக்கப்பட வேண்டிய கரை ஒரு கூடை மண்ணிலே கரை உயர்ந்து அடைக்கப்பட்டு வெள்ளம் கட்டுப்பட்டு இருப்பதும் கண்டு மன்னன் வியந்து போனான். வந்திருப்பது சிவபெருமான் என்பதையும் உணர்ந்தார். இந்த நிகழ்வு நடந்தது ஆவணி மூல திருநாள் அன்று. இதன் காரணமாக இத்தினம் பிட்டுக்கு மண் சுமந்த விழாவாக மதுரையில் கொண்டாடப்படுறது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஆவணி மாதத்துல மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் ஆவணி மூல திருவிழா கொடியேற்றத்துடன் நடைபெறுகிறது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தினமும் ஒரு திருவிளையாடல் நடத்தி காட்டப்படுகிறது.
கருங்குருவிக்கு உபதேசம் செய்தல், நாரைக்கு முக்தி கொடுத்தல், தருமிக்கு பொற்குழி அளித்தல், மாணிக்கம் விற்ற லீலை, உலவாக்கோட்டை அருளியது, பாணனுக்கு அங்கம் வெட்டியது, வளையல் விற்ற லீலை, நரியை பரியாக்கியது, பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல், விறகு விற்ற லீலை என தினமும் ஒவ்வொரு திருவிளையாடல் நிகழ்ச்சிகள் நடைபெறும். இத்திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரர் மதுரையின் அரசனாக முடிசூடும் விழாவும் நடத்தப்படும். அன்று முதல் அடுத்த 5 மாத காலம் சிவபெருமான் மதுரையை ஆட்சி செய்வதாக ஐதீகம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி உள்ள 12 வீதிகளும் 12 தமிழ் மாதங்களின் பெயர்களிலேயே அழைக்கப்படும். இதில் ஆவணி மாதத்தை குறிக்கும் வீதி மட்டும்தான் ஆவணி மூல வீதி என்று நட்சத்திரத்துடன் சேர்த்து அழைக்கப்படுகிறது. இத்திருவிழாவின் போது தினமும் காலையும் மாலையும் சுவாமியும் அம்பாளும் ஒவ்வொரு வாகனங்களில் ஆவணி மூல வீதியில் திருவீதி உலா வந்து காட்சி தருகிறார்கள். ஒரு முறை சோழ நாட்டில் உள்ள திருக்கடவூருங்கிற ஊரில் கலையனார்னு ஒரு சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். மார்க்கண்டேயருக்காக காலனை காலால் எட்டி உதைத்த அமிர்த கடேஸ்வரர் மீது அதீத பக்தி கொண்ட அவர் தினமும் இறைவனுக்கு குங்குலியம், அதாவது சாம்பிராணி தூபம் இடும் திருப்பணியை மேற்கொண்டு வந்தார். அதனால அவர் குங்குலிய கலையனார்னு அழைக்கப்பட்டார். ஒரு முறை வறுமையால வாடியது அவர் குடும்பம். இருந்தும் தன்னுடைய திருப்பணியை விடாது சிவத்தொண்டாக செய்து வந்தார். வறுமை முற்றி தன்னுடைய நிலம், பணம் எல்லாம் இழந்தும் ஒருவாய் உணவுக்கு வழியின்றி அவரோட குடும்பம் தவித்தது. 2 நாட்களாக அவரது பிள்ளைகளும் மனைவியும் உணவு உண்ணாமல் பட்டினியால் வாடினார்கள். அப்போது அவருடைய மனைவி தன்னிடம் கடைசி ஆபரணமாக அணிந்திருந்த அவருடைய தாலியை கழட்டி கணவரிடம் கொடுத்து அதை விற்று அரிசி வாங்கி வருமாறு கூறினார். அரிசி வாங்க சென்றவர் எதிரே ஒரு வணிகன் மிகுந்த வாசனையுடைய குங்குலிய பொதியை கொண்டு வருவதை பார்க்கிறார். உடனே அவருக்கு 2 நாட்களாக உணவருந்தாமல் வீட்டில் வாடி இருக்கும் மனைவி பிள்ளைகளின் பசி மறந்து போய்விடுகிறது. தன்னுடைய பசியும் மறந்து போய்விடுகிறது. இறைவனுக்கு இவ்வளவு வாசனை உள்ள குங்குலியத்தை போடாமல் இருப்பேனோன்னு அந்த தாலியை அவனிடம் கொடுத்து குங்குல பொதியை வாங்கி நேர கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு சமர்ப்பித்து அங்கேயே சிவ சிந்தனையோடு தங்கிவிடுகிறார். அரிசி வாங்கி கொண்டு வருவார்னு ஏங்கி இருந்த அவருடைய மனைவியும் குழந்தைகளும் பசி மயக்கத்தால் அயர்ந்து தூங்கி விடுகிறார்கள். அன்று இரவு இறைவன் அவருடைய வீடு முழுவதும் குபேர சம்பத்தை நிரப்புகிறார். அதை அவர் மனைவியின் கனவிலே தோன்றி சிவபெருமான் உணர்த்துகிறார். கண் விழித்து பார்த்தால் வீடு முழுவதும் தங்கமும் நவமணிகளுமாக கொட்டி கிடக்கிறது. அதே போல குங்குலிய கலைய நாயனார் கனவிலும் தோன்றி, நீ பசியாக இருக்கிறார், உன் மனைவி உனக்காக உணவு சமைத்து வீட்டில் காத்து கொண்டே இருக்கிறாள், நீ நேராக வீட்டுக்கு செல்னு கட்டளையிடுகிறார். வீட்டிற்கு வந்து பார்த்தால் அடையாளமே தெரியல. குடிசை வீடு ஒரே இரவில் மாட மாளிகையாக மாறி இருக்கிறது. அவருக்கு பொருந்து விடுகிறது இது அனைத்தும் ஈசனின் அருள் என்று. உடனே அதை அனுபவிக்கணும்னு அவர் நினைக்கல. அவர் ஈசன் கொடுத்த செல்வத்தை அவருடைய அடியார்களுக்கே செலவழிக்க வேண்டும் என்று அவ்வூர் வரும் அடியார்களுக்கெல்லாம் அமுது படைத்து சிவத்தொண்டு செய்து வாழ்நாளை கழித்து சிவபதம் அடைகிறார். அவருடைய குரு பூஜை ஆவணி மூல தினத்தில்தான். சிவபெருமான் எப்போதும் தன் அடியவர்களை கைவிட்டது கிடையாது. இதை நினைவு கூறும் வகையில தான் மதுரையில ஆவணி மூல திருவிழா நடத்தப்படுகிறது. அன்றைய நாளில சூரிய உதயத்தின் போது இருக்கும் வெப்பநிலையை வைத்துதான் அந்த ஆண்டு முழுவதும் சீதோஷண நிலை எப்படி இருக்கும்னு கணிப்பார்கள். இப்படி பல சிறப்புகள் நிறைந்த ஆவணி மூல திருநாள் நம் துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய நாள். இந்நாளில சிவபெருமானை வழிபட்டால் நாம் கேட்கும் வரங்களை அனைத்தும் அவர் நமக்கு அளிப்பார். அன்று நம்மால் முடிந்த பூஜையை அவருக்கு செய்யலாம். ஒன்றுமே செய்ய முடியாவிட்டாலும் ஓம் நமசிவாய என்று அவருடைய நாமத்தை உச்சரித்தாலே போதும், அவர் அருள் நமக்கு எப்போதும் கிடைக்கும். அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி மீண்டும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சர்வம் சிவார்ப்பணம்.